எலெக்ஷன் திரைப்படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது ஒரு எலெக்ஷன் பேர்லயே ரொம்ப தெளிவா இருக்கு. இது ஒரு அரசியல் படம். கிட்டத்தட்ட ஒரு 100ல ஒரு 70% பேர் அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கும், அரசியல் பிடிக்கும். ஆனா ஒரு 30% பேர் வந்து என்னன்னா, ஐயோ அரசியலா, போர், அது எனக்கு வேண்டாம், நான் எதுக்கு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஒதுங்கி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க, விட்டுடுவாங்க. எழுத்தாளர் இமயம் அவர்கள் வந்து ஒரு மேடையில சொன்னது, நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து போடுற துணியில இருந்து நீங்க செத்த பேருக்கு உங்களை புதைக்கணுமா எரிக்கணுமாங்கிற எல்லாத்துலயுமே அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இமயம் சார் சொல்லியிருந்தாரு. ஆக அப்படியான ஒரு விஷயத்த நான் என்னை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியலன்னா, உங்களை விட மிக மோசமானவர்கள் இருக்கவே முடியாது. அந்த முட்டாள்களாக நீங்க இருந்துடக்கூடாது. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்னைக்கே கூட நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வந்து உள்ள போயிடலாம். எலெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அரசியலும் சொல்லி கொடுத்துரும் நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு தொடங்குவதற்கான ஒரு முதல் புள்ளியாக டெஃபினட்டா வந்து எலெக்ஷன் இருக்கும். இங்க இருந்தே கூட உங்களுடைய அரசியல் புரிதலுக்கான ஒரு தொடக்கத்தை வந்து நீங்க வச்சுக்கலாம். மெட்ராஸ் விஜி, குற்றம் கடுதல் உதயன், வடசென்னை சிவா, வலிமை செல்வம், டானாக்காரன் காதர் பாட்ஷா, இப்படி இவருக்காக அமைத்த கதாபாத்திரங்கள் இவரால் உயிர் பெற்றன. எலெக்ஷன் படத்தில் மாமனாக உரம் பெற போகும் கனி கதை பாத்திரம். இப்போது அழைக்கிறோம் பாவல் நவகீதன் அவர்களை. நன்றி நன்றி மேடம். அதாவது நேத்து கூட ஏதோ ஒரு வீடியோல பார்க்கும்போது இவங்க, அதாவது ஒருத்தர் புகழ்ந்து கூப்பிடுறது இருக்குல்ல, இவங்க எப்ப நம்மள இப்படி கூப்பிடுவாங்க நேத்து தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கே நடந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு, பத்திரிகை தோழர்களுக்கு, எலெக்ஷன் திரைப்படத்துல என்னோட பணியாற்றிய சக கலைஞர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் திரைப்படம் வந்து ஆம்பூர்ல இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் சுத்தி எடுக்கப்பட்ட படம். எந்த தெருவில் வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது, எந்த வீட்டுக்குள்ள வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது. கேமரா மட்டும் வைக்கப்படல, நாங்களுமே வந்து எந்த வீட்டு திணையிலையும் போய் படுத்துட்டு இருந்தோம், அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க மட்டும் இல்ல, எங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து சாப்பாடு போவோம். அவங்க கேட்பாங்க, என்ன அவங்க இன்னைக்கு சிக்கன் போட்டாங்க, சிக்கன்ல உப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. நம்ம வீட்டுல சாம்பார் தான், சாம்பார் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட உணவு எங்களுக்கு இருந்துச்சு. எங்க உணவு நாங்க அப்படி கொடுத்துட்டோம். உணவு மட்டும் இல்ல, அதாவது பணத்தை சம்பாரிச்சிடலாம், புகழ பெற்றுடலாம், ஆனா இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது வந்து சக மனிதனுடைய நேசமும் அன்பும் தான். அந்த அன்பை எங்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து எதை பத்தியுமே யோசிக்காம அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குல்ல, அதை எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 60-70 நாள். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து என்னன்னா கூடவே நின்றுட்டு இருப்பாரு. ஏன் வேலைக்கு போங்க, ஏன் நீங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தா இங்கேயும் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நீ இஷ்டக்காரன், நான் உங்க கூட தான் இருப்பேன், நீங்க என்ன வேலைக்கு போக சொல்ற, இன்னும் நீனும் ஒரு 5-10 நாள் இருப்பியா, அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா இரு, நீ வேற வந்து இப்படி உடம்பு இப்படி வச்சுட்டு இருக்கிற, ஒழுங்கா இல்லை, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவருக்கு நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் அந்த நிஜமான ஒரு அன்பு மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட இருந்து இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எங்களோட ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த அன்பு இருந்தது. இந்த அன்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கான மிக முக்கிய காரணம் நாங்க இல்ல. எலெக்ஷன் திரைப்படம் தொடங்குறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நடந்தது. அந்த 2 வருஷத்துல வந்து எலெக்ஷன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து தொடர்ந்து அங்க பயணிச்சுட்டு இருந்தாரு. அந்த மக்களோட மதிப்பை பெற்று, அங்க இருக்கக்கூடிய அன்பை பெற்று, அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த அன்பும் மரியாதையும் தான் எங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆச்சு. ஸோ இது இருக்கிறதுலே உலகத்துல ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம். அந்த அந்த இன்னசென்ட் மக்கள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த அன்கண்டிஷனல் லவ் எங்க மொத்த டீமுக்கும் கொடுத்த அந்த இயக்குனருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. அடுத்ததாக எங்க திரைப்படத்துல சினிமோட்டோகிராஃபர் பத்தி கண்டிப்பா வந்து இந்த படம் வந்த பிறகு யாருமே பேசவே மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க சூப்பரான சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சாரும் நினைச்சிட்டு இருப்பாரு, பாவி படத்துலதான் உட்காந்துட்டு இருந்தேன், இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு. என்னன்னா, ஏதாவது வந்து இப்போ வந்து ஒரு கார்பரேட் ஃபிலிமோ இல்லை என்ஜிஓ ஃபிலிமோ இல்லை கல்யாண வீடியோவே ஏதோ ஒன்று எடுக்கிறோம்னா அந்த ப்ராஜெக்டை தரவங்க வந்து என்னன்னா, சார் ட்ரோன் ஷாட் இருக்குமா, ஒரு டச் ஆங்கிள் வைப்பீங்களா, இல்லை பட்டர்ஃப்ளை லைட்டிங் பண்ணுவீங்களா, இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா, ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபினா வந்து சூப்பரா இருக்கு,
என்ன சினிமாட்டோகிராஃபிங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த சினிமாட்டோகிராஃபர் செத்து போயிட்டாரு. அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து செத்து போச்சு. அதை பத்திலாம் யாருமே எதுவுமே யோசிக்கவே கூடாது. ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த கதை மாந்தர்களோட கதையோட அவங்களோட மட்டும்தான் இருக்கணுமே தவிர எப்படி லைட்டிங் பண்ணிருக்காங்க, எப்படி இந்த கேமரா மூவ்மெண்ட் இருக்குதுங்கிறதுனாலே அது வந்து நல்ல சினிமாட்டோகிராஃபியே இல்லை. எங்க படத்துல வந்து கண்டிப்பா நீங்க பேச மாட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு உறுத்தவே உறுத்தாது. என்ன மாதிரி லைட்டிங் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி கேமரா மூவ்மெண்ட் இருக்குது, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. கதையோடவும் அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்களோட மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்குமா. ஸோ அப்படியான அந்த அந்த நுண் உணர்வுகளை புரிஞ்சுட்டு இந்த கதைக்கு என்ன தேவையோ, இந்த கதை நீங்க எதை கவனிக்கணுமோ, உங்களை அலட்டாம எதுவுமே வேற எதையும் கவனிக்க விடாம ஒரு சினிமாட்டோகிராஃபி எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமா அது நிகழ்வு இருக்குது. அதனாலே சொல்றேன், நீங்க யாரும் அவரை பத்தி பேச மாட்டீங்கன்னா எதுவுமே உறுத்தவே இல்லையே அப்படின்னு. நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா அவரை பத்தி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மிக அற்புதமா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் திரைப்படம் மட்டும் இல்ல, தேசிய விருது உட்பட கிட்டத்தட்ட ஒரு 40-50 திரைப்படங்களுக்கு பட தொகுப்பாளராக பணியாற்றியவர். லெனின் சாரனுடைய ஆஸ்தான சிஷ்யன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருடம் நண்பர் எடிட்டர் பிரேம் அவர்கள். நான் இப்ப இங்க நிக்கிறதுக்கு இந்த படம் மட்டும் இல்ல, எனக்கு பல படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்து கிடைத்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பிரேம் தான். இயக்குநருக்கு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதும் அவர் தான். எப்பவுமே அவர்கிட்ட வந்து போன்ல நாங்க 2 பேருமே பேசிக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்கிற கேள்வி, இவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் நீங்க, ஏன் உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கு பதில் அவர் என்கிட்ட சமீப காலமா சொல்ற ஒரு பதில் வந்து, இல்லைங்க எலெக்ஷன் வரட்டும் கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு தான். ரொம்ப உறுதியா நானுமே நம்புறேன், கண்டிப்பா எலெக்ஷனுக்கு பிறகு அவருக்கான ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய படத்துல ரெண்டு டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து பெரும்பாலும் ஷூட்டிங்ல வந்து அதுல ஒர்க் பண்ணக்கூடிய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட ரொம்ப நல்லா பேசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது படம் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, இப்படிலாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து டைரக்டரை பத்தி குறை சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் பத்தி குறை சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த படத்துல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், எல்லா கோ டைரக்டர்ஸும், அசோசியேட்ஸும், டைரக்டர் வந்து டைரக்டரை விட எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உழைப்பு வந்து அசாதாரணமா இருந்துச்சு. நாகராஜ் சார், சதீஷ் சாரு டப்பிங்ல டைரக்டரே ஓகே பண்ணிடுவாரு, ஓகே சார் அப்படின்றாரு. சதீஷ் சார் வந்து இல்ல 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 எங்க ஊர்ல இப்படிலாம் பேச மாட்டாங்க, திருப்பி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த திரும்ப அதை கேட்பாரு. சித்தார்த் சார் கோயம்புத்தூர்ல இருந்து வருவாரு, ஏதாவது கோயம்புத்தூர், அங்க இருந்து வந்து அந்த வேலையை பார்த்து கொடுப்பாரு. யாக்னா, அதுக்கப்புறம் வந்து சங்கர் பாபு, இப்படி ஒரு ரொம்ப நல்ல மிகச்சிறந்த ஒரு டீமை வந்து அவர் வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ டைரக்ஷன் டீமை தாண்டி நானுமே கூட இது வரைக்கும் அவங்களை கவனிச்சதுல இந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்கள பத்தி இது எந்த படத்துலயுமே அவங்க இப்படி ஒரு வேலை பண்ணுவாங்களான்னு நான் வந்து அதை யோசிச்சதே இல்லை. இந்த வாட்டி நான் அது பார்த்ததுக்கான காரணம் என்னுடைய அறைக்கு பக்கத்தர ப்ரொடக்ஷன் டீம் மேனேஜர்ஸ் வந்து என்னுடைய ரூம் பக்கத்துலயே அவங்க ரூமுங்கிறதுனால, அடடா இவ்வளோ வருஷம் வந்து நம்மளுக்கு தெரியல இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியல. இப்பதான் இந்த படத்துலதான் ஒரு மேனேஜரோட வேலை வந்து என்னவா இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். அதாவது படம் ஷூட்டிங் போவோம், ஒரு 2 மணிக்கு முடியும், திரும்ப வந்து அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு கால் பண்ணி எல்லாரும் அனுப்பணும். ஆம்பூருங்கிறதுனால ஒரு கிராமத்துல நடக்குதுங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் பண்ணணும். அங்க ஆதித்யா சார் ஊர்ல இல்ல, ஷூட்டிங் நடக்கும்போது அங்க இல்ல. ஆனா ஒரு ப்ரொடியூசர் அங்க ஊர்ல இல்லைன்னே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க ப்ரொடக்ஷன் டீம்ல. கோகுல் சார், ஹரி சார், இபி பாலா சார். உண்மையாவே ஒரு 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 மேனேஜர், ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சிறப்பா இருந்ததுன்னா அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பா அமையுன்றதுக்கு நான் அங்கதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். அடுத்தபடியாக இந்த படம் முடிஞ்சு கடைசி நாள் நான் வரேன், எல்லா படமும் முடிஞ்ச உடனே என்னன்னா ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவோம், அப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு இது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் முடிச்சுட்டு அந்த ஊர் மக்களையும் நடித்த நடிகர்களையும் எல்லா நடிகைகள் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம திரும்ப போறோம். உண்மையா ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. போயிட்டே இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன், எனக்கு அவங்களை பிரிஞ்சு இப்ப போறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு கூட எனக்கு இல்லை. ஏன்னா கண்டிப்பா அவங்களோட நம்ம திரும்ப வேலை பார்ப்போம். இவங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, கண்டிப்பா இவங்க வந்து நிறைய படங்கள் இவங்க வந்து தொடர்ந்து வேலை செய்ய போறாங்க.
கொடி கட்டி பறக்க போறாங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆக போறாங்க அப்படின்னு தோணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-55 நாள் அவங்களோட வந்து ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. வேற யாரும் இல்லை, எங்க படத்துல ஹீரோயினா இருந்த பிரீத்தி தான். பிரீத்தி ரொம்ப அழகா மட்டும் இல்ல, ரொம்ப 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 ஒரு திறமையான ஒரு நடிகை. அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அவங்களோட அயோத்தியா ஒரு நல்ல ஒரு கதை தெரிவு, அதற்கு பிறகு இப்போ எலெக்ஷன், இப்படியான தொடர்ந்து வந்து நல்ல திரைப்படங்கள்ல தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து டயலாக் வந்து இமிடியேட்டா மாறுது. எல்லாமே தொடர்ந்து வந்து டயலாக்லாம் மாத்தி ஆன் ஸ்பாட்ல நாங்க பேசுறோம். நானு விஜயகுமார் சார் 2 பேரும் பேசுறோம். அதுல காம்பினேஷன்ல அவங்களும் இருக்காங்க, 3 பேர் இருக்கும். நாங்க 2 பேரும் வந்து தமிழ் பூந்து விளையாடுவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ரொம்ப கான்பிடண்டா அதை பண்ண முடியும். ஆனா பிரீத்திக்கு வந்து அதை பண்ண முடியுமா எனக்கு ஓடிட்டே இருக்கு. எப்படா இந்த பொண்ணு இப்ப பண்ண போகுது, இதை பண்ணிட முடியுமா, இது என்ன இப்ப என்ன நடக்க போகுது இந்த சீன் அப்படின்னு சொல்லி உண்மையாவே நினைச்சிட்டே இருக்கேன். சரி, ஒரு தடவை தான் பேசி பாக்குறோம், எல்லாரும் அப்படி பேசி பாக்குறோம். சத்தியமா நம்ப மாட்டீங்க, அந்த ஷாட்ல எங்க 2 பேரோட மிகச்சிறப்பா நடித்தது வந்து பிரீத்தி தான். மிக முக்கியமாக அடுத்தது இந்த விழாவின் நாயகன் மட்டும் இல்ல, எங்க படத்தினுடைய நாயகனும் என்னுடைய மாப்பிள்ளை ராசு. உங்களுக்குலாம் வந்து உரியடி விஜயகுமார்ல, எனக்கு வந்து ஒரு ராசு தான், மாப்பிள்ளை தான். கடைசி நாள் ஷூட் முடியுது, எங்களுக்கு முடிஞ்சு அவர் கண்ணிலையும் கண் கலங்கியிருக்காரு, என் கண்ணிலையும் கண் கலங்கியிருக்கு. 2 பேருமே வந்து இதுதான் கடைசி நாள், நம்ம திருப்பி எப்ப மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆற தழுவிக்கிறோம். 2 பேருக்குமே வந்து என்னன்னா, அடடா அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு, அதாவது படத்துல என்ன கதாபாத்திரமா நாங்க இருந்தோமோ அந்த அன்பு தான் எங்க 2 பேருக்குமே அது இருந்தது. டெஃபினட்டா ஒரு எடிட்டர் சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்குமா ஒரு கெமிஸ்ட்ரி அங்க உருவாச்சு. நாங்களே பேசிப்போம், ஹீரோயினோட உங்களோட ஆமாமா நல்லா கெமிஸ்ட்ரி செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிகச்சிறந்த மனிதர், அவர் பாக்குறது கூட ரொம்ப சீரியஸா இப்ப கூட அப்படியே உருண்டா இருக்காப்புல. ஆனா அப்படி இல்லை, பழகும்போதுதான் தெரியும் ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஆதித்யா சார் சொன்ன மாதிரி அதாவது ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்பாட்ல வந்தோன்னா அந்த டயலாக் ரொம்ப சீரியஸா வந்து நம்மளுக்கே தெரியும்னா இவருன்னா ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அவரு டக்குன்னு மாறா, அப்படியே டக்குன்னு ஒரு சீரியஸ் ஆகி அப்படியே ஒரு மூடுக்கு வந்துருவாரு. அங்க வந்துட்டு அங்க என்ன தேவையோ அந்த சீனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ரொம்ப அழகா சிறப்பா கொடுத்துட்டு போயிடுவாரு. நிறைய இடங்கள்ல பிரமிக்க வச்சாரு எங்களை அந்த ஸ்பாட்ல. டெஃபினட்டா அது உங்களுக்கும் நடக்கும் நான் நம்புறேன். எலெக்ஷன் திரைப்படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது ஒரு எலெக்ஷன் பேர்லயே ரொம்ப தெளிவா இருக்கு. இது ஒரு அரசியல் படம். கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கும், அரசியல் பிடிக்கும். ஆனா ஒரு 30% பேர் வந்து என்னன்னா, ஐயோ அரசியலா போர், அது எனக்கு வேண்டாம், நான் எதுக்கு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஒதுங்கி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க, விட்டுடுவாங்க. எழுத்தாளர் இமயம் அவர்கள் வந்து ஒரு மேடையில சொன்னது, நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து போடுற துணியில இருந்து நீங்க செத்த பேருக்கு உங்களை புதைக்கணுமா எரிக்கணுமாங்கிற எல்லாத்துலயுமே அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இமயம் சார் சொல்லியிருந்தாரு. ஆக அப்படியான ஒரு விஷயத்த நான் என்னை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியலன்னா, உங்களை விட மிக மோசமானவர்கள் இருக்கவே முடியாது. அந்த முட்டாள்களாக நீங்க இருந்துடக்கூடாது. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இன்னைக்கே கூட நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வந்து உள்ள போயிடலாம். எலெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அரசியலும் சொல்லி கொடுத்துரும் நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு தொடங்குவதற்கான ஒரு முதல் புள்ளியாக டெஃபினட்டா வந்து எலெக்ஷன் இருக்கும். இங்க இருந்தே கூட உங்களுடைய அரசியல் புரிதலுக்கான ஒரு தொடக்கத்தை வந்து நீங்க வச்சுக்கலாம். ஆக எங்களுடைய படங்களை, சிறப்பான படங்களை வந்து என்னைக்குமே ஊடக நண்பர்கள் அழகா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப நிச்சயமா நம்புறேன் ஒரு நல்ல திரைப்படம் அது கண்டிப்பா வந்து நீங்க, ஏன்னா நான் நிறைய படங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு கொண்டு போங்க. நான் எனக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன், இதை நீங்க கண்டிப்பா கொண்டு போயிருவீங்க, ரொம்ப சிறப்பா மக்கள் கிட்ட போகணும். நம்ம வந்து மீண்டும் சீக்கிரமாவே வந்து ஒரு வெற்றி விழாவை சந்திக்கலாம். நன்றி. எனக்கு தெரிஞ்சு காதல் பேசினாலும் டைரக்டர் தமிழ் பேசுவாரான்னு தெரியல, அவ்வளவு டீட்டெயிலா பேசியிருக்கீங்க. தேங்க்யூ, நன்றி.